இதை ஏன் எதுக்கணும்? இது ஏதோ ஒரு சபையில் பேசக்கூடிய ஒரு சின்ன போதும், இதை எங்கே பெருசுப்படுத்துறீங்க? இதை ஏன் இவ்வளோ தூரம் எதுக்குறீங்க? இது எதுக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், பாஷையுடைய நோக்கம். மொழியை ஏன் கொடுத்தார்? அந்நிய பாஷையிலே அந்த பிரின்சிபல் மாறலை. அந்நிய பாஷையுடைய நோக்கமுமே புறஜாதி மக்களை தேவனோடு ஐக்கியப்படுத்துறது தான், தேவனோட உறவு கொள்ள வைக்கிறது தான். அந்நிய பாஷையினுடைய நோக்கமே தேவனுடைய ரட்சிப்பின் மகிமையாகிய கிறிஸ்துவை சொல்கிறதுக்கு தான். அந்நிய பாஷையில் அவன் அனுபவத்தை சொல்லலை. இவங்க எல்லாம் இப்போ நான் தூதர் பாஷையை பேசுகிறேன்றான். தூதர் பாஷையில் நீ இப்போ என்ன பேசுன? நீ அந்நிய பாஷையை பேசுறதுனால உனக்கு என்ன நன்மை? உன் வாழ்க்கையில் எப்படி செயல்படுது? நான் அந்நிய பாஷை பேசும்போது பரலோகத்துக்கு போனேன். அங்கே இயேசு ஒரு பெரிய கம்பளத்தை விரிச்சிருந்தார், ஒரு பெரிய மாலையோடு எனக்காண்டி காத்திருந்தார். நான் இயேசுவோட பேசினேன், இயேசு அந்த மாலையை போட்டு என்னை மகிமையாக வரவேற்றார்ன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ நோக்கம் என்ன? இந்த பாஷை மூலமாக நீ இயேசுவை சொல்லணும், ரட்சிப்பை சொல்லணும், அதை சொல்கிறானா? இப்போ அந்நிய பாஷையை பேசுகிறேன்ட்டு அவன் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறான், அவன் கதையை சொல்லிட்டு இருக்கிறான், அவன் யோசித்த கனவை சொல்லிட்டு இருக்கிறான். எந்த வகையிலையும் வேதத்துக்கு இதுக்கு துளியளவு கூட சம்பந்தம் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறேன், உலகத்தை பேசுவான், செழிப்பை பேசுவான், வாழ்க்கை அனுபவத்தை பேசுவான், ஆசீர்வாதத்தை பேசுவான். அவன் நித்தியத்தை பேச மாட்டான். நித்தியம் அவனுக்கு பிரதானம் கிடையாது. தேவனது மகிமைக்குரிய மீட்பும் ரட்சிப்பு வரும்பொழுதும் பிரதானம் கிடையாது. இதை நான் எதுக்குன்னா எதுக்கு ஆகணும், இதுக்கு தான் வாழ்கிறேன், இதுக்கு தான் இருக்கிறேன்.